நான் கனடாவுக்கு வந்து வேலை திட்டங்கள், என்னுடைய அரசியல் பாதைகள், பயணங்கள் பற்றி நான் பேசியிருந்தேன். நான் இங்கே வந்து நான் 91ஆம் ஆண்டு நான் திருமணம் செய்திருந்தேன். நான் அரசியல் அகதிகளாக வந்து பல இடங்களுக்கு பிறகு தான் எனக்கு இங்கத்தை பேப்பர் கிடைச்சது. இங்கே அந்த காலத்தில் பேப்பர் கிடைக்கிறதுன்றது 7-8 வருஷ ப்ரோசஸ். இப்போல்லாம் வந்தால் குயிக்காக கொடுக்குறாங்க. வந்து நான் திருமணம் செய்து நாங்கள் ஒன்றாக படித்தேன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில். அவள் மருத்துவக்கூடம், நான் ஆர்ட் ஃபேக்கல்டி. இங்கே வந்து நாங்கள் திருமணம் நடந்த பொழுது திருமணத்தில் மண்டபத்திலே குண்டு இருப்பதாக இங்கே உள்ள போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த திருமணத்தை குழப்புவதற்கு என்று சொன்னால் எங்களுடைய மனித நேயத்துக்காக, சமூக நீதிக்காக போடுகின்றவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு செய்கிறாங்க. ஆனால் போலீஸ் வந்து அதை குழப்பம் இல்லை. போலீஸ் வந்து சாடியாக எல்லாம் வந்து அந்த கருவிகளை கொண்டு வந்து மானிட்டர் பண்ணிவிட்டு இங்கே ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அவர்கள் சென்று விட்டார்கள். திருமணத்தில் எந்த ஒரு சலசலப்புமே ஏற்பட இல்லை. பிறகு எனக்கு 3 பிள்ளைகள் எனக்கு கிடைத்தார்கள். மூத்தர் ஒரு மகன். அவர் இன்றைக்கு ஒரு முதுமானி பட்டம் பெற்று மேயர் இன் பயோமெடிக், மைனர் இன் சைக்காலஜி, மாஸ்டர்ஸ் இன் பப்ளிக் ஹெல்த். WHO கூட வேலை செய்திருந்தார் கோவிட்டுக்கு முதல். 3 உலக நாடுகளில் உள்ள டுபாக்கோய்ஸ்கள் சம்பந்தமாக. இப்பொழுது அவர் மருத்துவ பீடத்தில் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு போய் அவர் மருத்துவ துறையில் அவர் தாயாருடைய வழியில் சேர்க்கின்றார். என்னுடைய மகள் 12, 11, 3 வயதிலிருந்து என்னுடைய இந்த டோர் கேம்பெயினில் வீடு வீடாக போய் என்னுடைய வாக்குகள், என்னுடைய ஆதரவு தேடுகிற அந்த பணியில் அவள் ஈடுபட்டு இங்கே நிறைய வாலண்டியராக வந்து இந்த சிட்டியில் 24 வயது வருகின்ற பொழுது அவள் சயின்ஸும் பொலிட்டிக்கல் சயின்ஸும் படிச்சிருந்தாள். அவளுடைய பேஷனும் வந்து என்ன மாதிரியே எங்கள் தமிழினத்துக்கு, தமிழ் மக்கள் இந்த குரலாக இருக்கணும் என்று சொல்லி அவளுக்கு அந்த ஆர்வம். அடுத்த தலைமுறை எங்களுடைய இந்த டோர்ச்சை, இந்த வெளிச்சத்தை கொண்டு போகணும் என்கின்றதை நான் வடிவாக ஊட்டி வளர்த்திருந்தேன். எங்களுடைய வரலாறுகளை, தமிழ் மக்களின் வரலாறு, அது ஈழத்தமிழராக இருந்தாங்க, எங்களுடைய இந்திய தமிழ் மக்களுடைய தமிழக தமிழர்களுடைய வரலாறு இருந்தாங்க, எங்களுடைய தொப்புள் கொடியின் வரலாறுகள் எல்லாம், அந்த அரசியல் பின்னணிகளை, அவருடைய பங்களிப்புகளை எல்லாம் நான் வடிவாக இந்த பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்த்திருக்கேன். அவர்கள் கனடிய பிள்ளைகள், இங்கே பிறந்தவர்கள். அவள் கூட 24 வயதில் நான் விட்ட இடத்துல அந்த ஒன்டாரியோனுடைய மார்க்க மாநகர சபையினுடைய அந்த அந்த பிரதிநிதித்துவத்தை பெறுவதற்காக போட்டி போட்டிருந்தார். அப்பொழுதும் எங்களுக்கு எதிரான சக்திகள், தமிழ் இன விரோத சக்திகள், ஸ்ரீலங்கா அரசனுடைய கற்பமங்களாக இருக்கின்ற சக்திகள், இவருடைய குரலை வரபடியாத மாதிரி 3-4 தமிழ் மக்களை போட்டு அவருடைய வாக்கை பிரித்து விட்டார்கள். ஆனால் இவர்தான் தமிழ் மக்களுக்கிலேயே முதலாவதாக வந்தோம் அதிகப்படி வாக்குகளோடு. ஏற்கனவே இருந்த 10 வருடங்களாக இருந்த ஒரு கவுன்சிலருக்கு பெரிய சிம்ம சொக்கனமாக சவாலாக விளங்கினார். அதே இடத்துல ஐக்கிய நாடுகள் சபை கூட அவருடைய குரல்கள் ஒரு தரம் நேரடியாக சென்று வந்திருந்த இலங்கையிலே பெண்களுக்கு நடக்கின்ற வன்முறைகள் சம்பந்தமான ஒரு ஒரு உரைக்காக அவர்கள் அழைத்திருந்தார்கள் ஐக்கிய நாடுகள் சபை. அதில் உரையாடி இருந்தார். அதே மாதிரி எனக்கு கடைசியாக ஒரு மகன் இருக்கிறார், என்னுடைய கடைசி மகன். அவர் வந்து தமிழ் வரி. அவர் ஆங்கிலத்தில் சொன்னால் கூட அப்பா நீங்கள் தமிழில் சொல்லுங்கள் என்று சொல்லி எங்களுக்கெல்லாம் இந்த தமிழனுடைய அடுத்த தலைமுறை எங்களுக்கெல்லாம் அந்த தமிழை நீங்கள் விட்டுறாதீங்க, எங்களுக்கு கூட சொல்லித்தாங்க என்கின்றதை அடிக்கடி உணர்த்துகிற மகன் தான் அவர். உங்களுக்கு தெரியும், ஒரு நேரடியாக ஸ்ரீலங்காவில் இருந்து கனடாவுக்கு வர முடியாது. ஒரு அரசியல் அகதியாக தஞ்சம் போடுறதுக்கு நான் பிரான்சிலே முதன்முறையாக நான் பிரான்சிலே நின்றேன். என்னுடைய சகோதரர் பிரான்சிலே இருந்திருந்தார். அங்கே இருந்து அவர் கேட்டார், நீ எந்த நாட்டுக்கு போகிற, இங்கே உனக்கு எதிர்காலம் இல்லை, உனக்கு ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ், இது நீ வந்து நிறைய படிக்கணும், நிறைய எங்களோட மக்களுக்காக நீ செய்யணும்னு நீ போராட்டத்தில் ஈடுபட்டு தான் அவருடைய குரலாக நீ இன்னும் இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் கனடாவுக்கு நான் ஒரு விண்டரில் குளிர்காலத்தில் வரேன். என்னுடைய விண்டர் ஜாக்கெட் கூட ஒழுங்கான ஜாக்கெட் கூட இல்லை. ஆனால் பெரிய கனத்தோட வலியலோட வாரேன். கன விடயங்களை இழந்திருக்கிறேன். என் ஃபேமிலியை விட்டுட்டு வாரேன். ஃபேமிலியை இழந்திருக்கிறேன். என் படிப்பை இழந்திருக்கிறேன். என்னுடைய பல நண்பர்களை இழந்திருக்கிறேன். ஆனால் நான் வந்து இலங்கைகள் ஒன்றை மாத்திரம் நான் இழக்க இல்லை, இந்த நம்பிக்கைகளையும் கனவுகளை. I lost so many things when I left the country, but I didn't lose one thing, my hopes and dreams. அந்த நான் வந்து
உங்களுக்கு தெரியும் அந்த வெளியால் பேசுவதோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சோ ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளியோன்னு நாங்கள் அங்கே இருக்கையில் ஆனபடியாக தான் நான் அந்த நாட்டை விட்டு தப்ப வேண்டி வந்தது. இந்த புண்ணிய பூமியில் இறங்கிய பொழுது நான் முதல் சுவாசித்தது அந்த அந்த பேச்சு சுதந்திரத்தை, அதுதான் அந்த கனடியனிசம். இப்போ வந்து இறங்கி நான் என்னுடைய நண்பரை ஒரு அழைத்திருந்தேன். எனக்கு எங்கே போகிறேன்ட்டு தெரிய ஒரு நண்பருடைய ஒரு விலாசத்தை கொண்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் நான் மொன்றியலில் இறங்கி நான் டொரண்டோவுக்கு கொஞ்சம் வாரங்களில் நான் வந்து டொரண்டோவுக்கு வந்தேன். டொரண்டோ வந்த பொழுது உங்களுக்கு தெரியும் பெரும்பாலான தமிழர்கள் அகதிகளாக வந்து அகதிகளாக வரவழிக்கு 83 வரவழிக்கிடின வந்த கலவரத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வருகினோம். பிறகு லேட்ட பாட்டில் வந்து நிறைய தமிழ் மக்கள் இன்றைக்கு 350 தமிழ் மக்கள் வாழ்க்கை. நான் வந்த பொழுது எல்லாரும் வெலஸ்லியன் பார்லிமெண்ட் அந்த ஏரியா சொல்லுறது சென்ட் ஜேம்ஸ் வந்து ஒரு குட்டி யாழ்ப்பாணம் அங்கே தான் வந்து நாங்கள் இருக்கிறோம். 2-3 பேராக இருந்த நாங்கள் ஒரு 3 பெட்ரூமில் 5, 6, 7 என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய அகதி நண்பர்கள் எல்லாரும் ஒன்றாக இருந்து பல விடயங்கள் அப்பொழுது கூட நாங்கள் வேலை செய்து கொண்டு எங்களுடைய முழு சிந்தனையும் எப்பொழுது எங்களுடைய மக்களுக்கு ஒரு 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 பலத்தை இந்த மண்ணில் கொடுக்கலாம், இங்கே இருந்து எப்படி எங்களுடைய குரல்களை எப்படி இந்த பொது நீரோட்டத்தில் ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்கில் கொண்டு வரலாம் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது. என்று சொன்னால் நாங்கள் வந்த பொழுது கூட இப்போ நம்ம காலம் வரைக்கும் தமிழர்கள் என்றால் 3 பேர் தான் மீடியாவில் இருந்து இங்கே உள்ள எங்களுடைய பெலோ கனடியன்ஸ் கனடியன்ஸ் அவர்களுக்கு இங்கே மீடியாக்கள் சொல்லப்பட்ட விடயம் தமிழ் சென்றால் தமிழ் டைகர் டெரரிஸ்ட் 3 விடயங்களாக தெரியும். என்னுடைய மகள் கூட அண்மையில் சொல்லியிருந்தார், தான் டவுன் டவுனில் ஒரு பெண்கள் பாடசாலையில் படித்திருந்தேன். அப்பொழுது எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் இந்த ஹியூமன் செயினாக எல்லாம் நின்று நாங்கள் போராடினாங்கள் டொரண்டோவில். இப்போ அதை பற்றி ஒரு சின்ன ஒரு ஆர்டிக்கல் ஒரு வீடியோ வந்து இலங்கை தமிழுடைய பிரச்சனைகளை சொன்ன பொழுது ஒரு கிளிப்பாக கொடுத்த பொழுது அந்த டீச்சர் சொன்னாங்க, இல்லையே அங்கே நீங்கள் போராடுறது நீங்கள் ஒரு 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 நல்ல நல்ல ஒரு உரிமைக்காக போராடுறதாக நாங்கள் அறியவில்லையே, நீங்கள் ஒரு பயங்கரவாதத்தினுடைய மக்களாகத்தான் அவருடைய இனமாகத்தான் உங்களை சித்தரிக்கப்படுறாங்க, உங்களுடைய வீடியோக்களும் உங்களுடைய கருத்தும் வந்து நல்லா இருக்கிறது, அது எங்களுக்கு தெரியாதே, இதை நீங்கள் மேலும் விளங்கப்படுத்தணும் என்று சொல்லியிருந்தோம். அப்பொழுதுதான் நிறைய என்னுடைய மகள் ஹைஸ்கூல் படித்த மகளே தங்களுடைய யூத வெள்ள நண்பர்களுக்கு என்னுடைய பிரச்சனைகளை சொன்னதே அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் சொல்றது 2000 ஆண்டு கால பகுதியில் இப்படித்தான் எங்களுடைய நிலைமையில் இருந்தது. அதற்கு பிற்பாடு நான் டவுன் டொரண்டோவிலிருந்து நான் ஸ்காபரோ வந்து திரும்ப நான் ஸ்காபரோவில் இருந்த காலங்களில் தான் நான் பல லிபரல் கட்சியினுடைய கன்சர்வேட்டிவனுடைய கவுன்சிலராக முனிசிபல் கவுன்சிலினுடைய எலெக்ஷனில் நான் கூடுதலாக வேலை செய்தேன். ஏன்னா எனக்கு இந்த பொது நீரோட்டத்தில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதை என்கேஜ் பண்ணணும், என்ன நடக்குது அவர்களுக்கெல்லாம் நான் அவரோட இணைந்து எங்களுடைய நண்பர்களை அறிமுகப்படுத்தி நாங்கள் அவர்களுக்கு எங்களுடைய விடயங்களை கொண்டு செல்ல வேண்டும், அவர்களை அரசியல்படுத்தணும் என்கின்ற அந்த தீவிர அந்த உணர்வு என்னிடையே இருந்தது. அந்த 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 ட்ரைவ் அந்த ஃபயர் நடையும் எங்கிட்டே இருக்குது. நாங்கள் மக்கள் போராட்டம் நடந்து கொண்டிருக்குது, அவருடைய மனச்சாட்சியாக நாங்கள் தப்பி வந்திருந்தாலும் நாங்கள் அவருடைய மக்களுடைய மனச்சாட்சியாக நாங்கள் இங்கே இருக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு பல வேலை திட்டங்களில் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம். அப்பொழுதுதான் நாங்கள் இஎன்எல்எஃப் என்று உங்களுக்கு தெரியும், அப்பொழுது தமிழ்நாட்டிலே எல்லா இயக்கங்களும் தங்களுடைய கேம்பில் வைத்திருந்தார்கள். ஈழம் நேஷனல் லிபரேஷன் ஃப்ரண்ட் இப்போ எல்லா இயக்கங்களையும் இணைத்து இங்கு தமிழ் மக்களுக்கு அங்கே நடக்கின்ற செய்திகளை அப்பொழுதெல்லாம் இப்பொழுது இருக்கின்ற மாதிரி தொலைபேசிகள் இல்லை, எங்களுடைய பத்திரிகைகள் இல்லை, எங்களுடைய ஊடகங்கள் என்று பெருசாக இல்லை. அப்போ நாங்கள் ஒரு தொலைபேசியை அழைத்துத்தான் எங்களுடைய அங்கே நடக்கின்ற விடயங்களை அறிய முடியும். அப்போ தொலைபேசியில் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுவோம், ஒரு 2 நாளைக்கு ஒருக்காக அங்கே நடக்கின்ற விடயங்களை மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துறதுக்காக நாங்கள் இந்த ரெக்கார்ட் பண்ணி ஒரு வீட்டில் நாங்கள் இந்த ரெக்கார்டிங் வேலை செய்து அந்த ஆன்சரிங் மிஷினை செட்டப் பண்ணியிருந்தோம். ஏனென்று சொன்னால் இலங்கையில் கூட எங்களுடைய விடயங்கள் பிளாக் அவுட் பண்ணியிருந்தது, எங்களுடைய தமிழ்நாட்டுக்கு கூட அந்த செய்திகளை செய்ய முடியாத நிலைமையில் இருந்தது. இங்கே கூட டொரண்டோ ஸ்டார் என்று சொல்கிற பிரபல பத்திரிகைகளாக இருந்தாங்க, டொரண்டோ சன்னாக இருந்தாங்க, குளோபல் மெயில் என்ற 3 பத்திரிகைகளில் கூட தமிழர்கள் என்றால் பயங்கரவாதத்துக்காக போராடுகிறார், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் டெரோரிஸ்ட் என்கின்ற வேடுகளையே புறன்பேச்சிகளையே பாதித்து எங்களுடைய போராட்டங்களை கொச்சப்படுத்துகின்ற எங்களுடைய ஜீவ மரண ஜனநாயக போராட்டத்தை வந்து கொச்சப்படுத்துகின்ற செய்திகளைத்தான் நாங்கள் அன்றாடம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் நான் ஒரு 3 வரி ஒரு கவிதையில் எழுதியிருந்தேன். When you look at the star, when you look at the sun,
you look at the star, you won't necessarily see the world. நீங்கள் சன்னை பாருங்க, தொடர்ந்து சன்னை பாருங்க, ஸ்டாரை பாருங்க, ஆனால் உலகத்தை பார்க்க முடியாதுன்ற நான் பகுதியாக ஒரு கேலியாக ஒரு கவிதை வரி எழுதியிருந்தேன். அப்படியான காலகட்டம் தான் அந்த காலகட்டம். அப்பொழுது நான் முதல் முறையாக நான் அகதிகளாக வந்து நாங்கள் குட்டியத்தினால் இருக்கின்ற பொழுது என்னுடைய அமைப்புகளோடு சேர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் முதலாக தென்னாப்பிரிக்க கருப்பின மக்களினுடைய போராட்டத்திலேயே நான் கலந்து கொண்டேன். ஏஎன்சியினுடைய ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸினுடைய கிளை இங்கே இருந்தது. அவருடைய பல நல்ல கருப்பின நண்பர்கள். அப்பொழுது நான் இளைஞன், அவருடைய எல்லாம் நான் அறிமுகம் வருகிறது. என்ன நாங்கள் தேடுறோம், சர்வதேசத்தில் போராடுற மக்களினுடைய அமைப்புகளை தேடுறோம். இங்கே உள்ள அரசியல் கட்சிகளினுடைய பிரதிகளோடு வேலை செய்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய நிலைமைகளை சரியான பெர்ஸ்பெக்டிவில் எங்களுடைய உண்மையான மக்களினுடைய நோக்கு நிலையில் இருந்து தமிழ் மக்கள் நாங்கள் பயங்கரவாதிகள் இல்லை, நாங்கள் இலங்கை அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக போராடுகின்ற நாங்கள் உண்மையான போராளிகள், உண்மையான இன விடுதலை போராட்டக்காரர்கள், அப்படியான இனம்தான் என்கின்றதை சொல்ல வேண்டிய வரலாற்று காலகட்டத்தில் எங்களுக்கு அந்த இருந்து. அப்போ இதெல்லாம் எங்களுடைய மோரல் டியூட்டி. அதுக்காக நாங்கள் பல கட்சிகளோடு வேலை செய்தேன். அதுக்கு பிறகு நான் மார்க்கத்துக்கு என்னுடைய மனைவியை நான் திருமணம் செய்கிறேன். எனக்கு குழந்தைகள் பிறக்கின்றன என்று நான் 91ஆம் ஆண்டு நான் திருமணம் செய்கிறேன். அப்போ கூட இங்கே பேங்கட் கோயிலில் நாங்கள் ஒரு சேர்ச்சில் பேசினால தான் நடக்குது. அது திருமணம் நடந்தது ஒரு பெரிய ஒரு புரட்சியான திருமணம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது தாலி கட்டுறதுக்கு முதல் எனக்கு ஒரு பொலிசுக்கு அடித்து தொலைபேசியில் சொல்லிவிட்டால் இங்கே குண்டு வைக்கப்பட்டிருக்கு என்னுடைய அந்த சேர்ச்சில். ஏனென்றால் இங்கே உள்ள எங்களுடைய ஆக்டிவிட்டிஸையும் பார்த்து சகிக்க முடியாத துரோக கும்பல்கள் திருமணத்தை குழப்ப வேண்டும் என்று சொல்லி அப்பொழுது போலீஸ் சுற்றி ஒரு கனடிய ஒரு வெள்ளை இனத்தினுடைய சேர்ச்சை ஒரு தேவாலயத்தை சுற்றி வளைத்து எங்களுடைய மண்டபத்துக்குள்ளே வந்திருந்தார்கள். அப்பொழுது கூட ஒரு திருமணத்தை குழப்பவில்லை. அப்பொழுது வாக்கள் எல்லாம் பார்த்தாலே ஏன் போலீஸ்கார் வந்திருக்கிறான்னு சொல்லி இல்லை எங்களுக்கு செய்தி கிடைத்திருக்கின்றது. அவர்கள் அமைதியாக வந்து பார்த்து ஒவ்வொரு விடயங்களையும் பார்த்து அதுக்குள்ளே குண்டுகள் இல்லை என்பதை அன்று தெரிந்து எங்களுடைய திருமணத்தை குழப்பாமலே அது சென்று விட்டது. இன்றைக்கு கூட நானும் மனைவியும் அடிக்கடி சொல்லி இந்த வழிகளை நகைச்சுவையாக நாங்கள் சொல்லி சிரிப்பதில்லை. பிரான்ஸில் நான் வந்து நின்ற பொழுது எனக்கு தெரியாது. நான் அலாஸ்காவுக்கு வழி தவறி போன ஒட்டாவமாக இருப்பேன் நான் வந்திருந்தேன். ஆனால் என்னுடைய உள்ளே அந்த ஃபயர் இந்த பெலி என்னுடைய அந்த ட்ராய் அங்கே ஒடுக்கப்பட்டு அழிகின்ற அந்த இனத்துக்காக நான் செய்யணும் என்று அந்த துடிப்பு என்னுடைய மனத்திலே அது இருந்து கொண்டே இருந்தது. அப்போ என்னுடைய சகோதரர் கேட்டார், நீ எந்த நாட்டுக்கு போகணும்னு சொல்லி. அப்பொழுது நான் கனடாவை தான் நிறுத்திருந்தேன் என்று சொன்னால் 2 மொழி பேசுகின்ற ஒரு நாடு என்ன மாதிரி ஒரு சகோதரர்களாக ஒரு பிரெஞ்சு கனடியனும் ஒரு இங்கிலீஷ் கனடியனும் இந்த கனடா என்ற ஒரு தேசத்தில் எப்படி இருக்கிறார் என்ற அளவுக்கு எப்படி வாழ்கிறார்கள் என்கின்ற அதை நான் படிக்க வேண்டும். அது மாதிரி ஒரு சிஸ்டத்துக்காக நான் பாடுபட வேண்டும். இலங்கையில் தமிழர்களும் சிங்கள மக்களும் ஏன் நாங்கள் ஒரு 2 இனமும் ஒரு அமைதியாக அந்த அழகிய பூமியில் அந்த அழகிய தீவில் நாங்கள் வாழ முடியாது என்ற கேள்வி என்கிட்ட இருந்தது. அவர்களும் எங்களுடைய சகோதரர்கள். ஆனால் அரசியல்வாதிகளுடைய இனவாதத்தினால் எங்களுடைய மக்கள் இப்படி பலியாகிறார்கள் என்று அந்த உணர்வோடு நான் கனடாவை நான் சொன்ன பொழுது என்னுடைய சகோதரர் கனடாவுக்கு என்னை அனுப்பேன். அப்போ இந்த 83 காலகட்டங்கள் உண்மையிலேயே மிகவும் நெருக்கடியான காலகட்டங்கள். சிங்கள அரசு பல மாணவர்களை, குறிப்பாக மாணவ தலைமைகளை கைது செய்தல், துன்புறுத்தல், டோர்ச்சர் எல்லாம் சாதாரணமாக நடந்திருந்தது. அரெஸ்ட் பண்ணி ஆக்கள் உயிரோடு அவர்களுக்கு எங்கே போனோன்னு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. அப்படியான ஒரு கொடூரமான தடைச்சட்டம் தான் அந்த பயங்கரவாத தடைச்சட்டம். தமிழ் மக்களுக்காகவே உருவாக்கப்பட்ட தடைச்சட்டம். அப்போ அதனால் என்னுடைய கிராமத்தில் என்னை சிங்கள இராணுவத்தினர் தேட வலிக்கிட்டார்கள். என்னுடைய தந்தையார் அப்பொழுது ஒரு செய்தி அனுப்பியிருந்தார், எங்கள் வீட்டில் ஃபோன் இல்லை, நான் ஒரு விவசாய குடும்பத்தில். அவர் ஒரு தகவல் கொடுத்திருந்தார் யாழ்ப்பாணத்துக்கு, என்னுடைய பல்கலைக்கழகத்துக்கு, மகனே நீ வீட்டுக்கு வராதே, என்னுடைய கிராமத்துக்கு வனக்குளத்துக்கு மல்லாதிக்கு திரும்பி வராதே, உனக்கு இங்கே நிறைய ஆபத்து இருக்கின்றது என்று சொன்ன அந்த தகவல் எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. அதனால் எதிர்பார்த்திருந்தது கூட. நான் இந்த உயிர் எப்பயும் போகலாம் என்கின்ற நிலைமையை நாங்கள் எப்பொழுதும் எதிர்பார்த்தோம்.
இரவுல நாங்கள் படுக்கின்ற பொழுது கூட ஊர்வலங்களை ஆர்ப்பாட்டங்கள் நடத்திட்டு நாங்கள் வீடுகளில் படுத்திருக்கின்ற பொழுது கூட எங்களுக்கு கனவுகளிலே காக்கி சட்டைகளும் பெரிய பூட்ஸ் என்ற சத்தங்களும் அந்த வீடுகளை சுற்றி வரைக்கின்ற நடக்கின்ற சத்தங்கள் எங்களை கனவுகளில் வரும். இதுகளெல்லாம் நாங்கள் கனவுகளாக வந்தபடியாங்கள். அப்புறம் அது நனவாக வருகின்ற பொழுது நான் என்னுடைய உயிரை நான் என்னை ஒரு பிடித்து கொண்டு விட்டு போடுறதால என்னை சிம்பிளாக செய்து விடலாம். ஆனால் நான் இதுக்கு மேலாக நான் நிறைய செய்ய முடியும். என் உயிரை வெறுமனவே நான் இலங்கையில் விட்டு விடாமல் நான் தப்பி நான் வெளியால் வந்து கூட நான் நிறைய செய்ய முடியும் என்கின்ற அந்த உணர்வோடு, அந்த அழுத்தத்தோடு, அந்த பீதியோடு, இந்த ஃபியர் ஆஃப் பெர்சிக்யூஷனோடு நான் அந்த நாட்டை விட்டு தப்பி நான் பிரான்ஸுக்கு வருவேன். ஸ்காப்ரோவுக்கு மூவ் பண்ணுறோம். நாங்கள் ஒரு 3 பிரதேசம் வரையினா நான் ஸ்காப்ரோவுக்கு மூவ் பண்ணுறோம். கூட நாங்கள் அரசியல் தளங்களில் வேலை செய்கிறோம். இங்கே உள்ள தமிழ் சொசைட்டி அதோடு சேர்ந்து எங்களுடைய அரசியல்வாதிகளை இணைத்து நாங்கள் வேலை செய்கிறோம். அப்பொழுது கூட எனக்கு உங்களுக்கு தெரியும், நாங்களெல்லாம் இங்கே ஊர்வலங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடத்துகிறோம். தமிழ் மக்கள் இந்த உரிமை கொடுங்க, கனடாவே திரும்பிப்பா, இன்னொருத்த திரும்பிப்பார் என்று நாங்கள் எல்லா அரசு மட்டங்களில் நாங்கள் வேலை செய்கிறோம். முனிசிபலில், ப்ரொவின்ஷியல் லெவலில், ஃபெடரல் லெவலில், மத்திய அரசு லெவலில் நாங்கள். ஆனால் அங்கே உள்ளுக்குள்ளே கூட எங்களுடைய காகிதங்களை கொண்டு போகிறதுக்கு கூட ஒரு அதிகாரி, ஒரு எம்பி கூட வந்து கொண்டு போகிற அளவில் எங்களுக்கு ஒரு குரல் இருக்கு. அப்பொழுது நான் பல அரசியல்வாதிகளோட, முனிசிபல்லையும் மாநகர சபை பிரதிகளோடையும் மத்திய அரசுடைய பிரதிகளோடையும் மாகாண அரசுடைய பிரதிகளோடையும் நான் சேர்ந்து வேலைகின்ற பொழுது அவர்கள் கூட என்ன கேட்டார்கள், ஏன் நீ எங்களோட வேலை செய்கின்ற, நான் ஒரு கருப்பின ஒரு எம்பியோட ஜமைக்கால இருந்து வந்து அவருடைய ஒரு குரலாக இருந்த ஒரு எம்பியோட நான் அவருடைய பலகாலமாக அவர்களுக்கு சேவை செய்திருந்தேன், ஒரு வாலண்டியர். அப்போ அவர் கேட்டார், ஏன் நீ தமிழ் மக்களுடைய குரலாக நீங்கள் இங்கே இந்த அரசியலிலே சங்கமிக்க முடியாது என்கின்ற இந்த அப்படியான ஆதரவுகள், அப்படியான ஒரு புஷ், எங்களுக்கான ஒரு இதுகளெல்லாம் வந்து பல அரசியல்வாதிகள். அந்த இடத்துல எனக்கு அந்த காலகட்டங்களில் நான் திருமணம் செய்கிறோம், திரும்ப நாங்கள் மார்க்கத்துக்கு மூவ் பண்ணுறோம். அப்பொழுது இருக்கின்ற பொழுது கூட நாங்கள் வேலைக்கு சென்றிருந்த பொழுது எங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டை நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டை இருந்து உடைத்து இங்கே உள்ள புலனாய்வுக்காரர்கள் எங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்கள், எங்களுடைய புத்தகங்கள், எங்களுடைய டைரியிலெல்லாம் எடுத்து சென்றிருந்தார் என்று சொன்னால் நாங்கள் செய்கின்ற ஆக்டிவிட்டீஸ்கள் வந்து பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக, இதெல்லாம் 80களில் 90களில் இருந்த கனடிய நிலவரங்கள், டொரண்டோவில் கனடாவில் இருந்த நிலவரங்கள். அப்பொழுது கூட நான் ஒரு ஜூத லோயரை அணுகிய பொழுது அவர் சொன்னார், நீங்கள் நேரடியாக ஒரு தொடர்பு இல்லாதபடியால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் உங்களுடைய அறையை உடைத்து தெரியாமல் கொண்டு போனது மிகவும் குற்றமானது என்பதை கூட அந்த எங்களுடைய லோயர் வக்கீல் சொல்லுகின்றோம். உடனே நான் இங்கே வருகின்றோம். அவரை மூவ் பண்ணி வந்து நாங்கள் பல சமூகத்தினுடைய பல அரசியல் கட்சிகளோடு நாங்கள் வேலை செய்கின்றோம். பிறகு உங்களுக்கு தெரியும், நாங்கள் எங்களுடைய தலைமைகள் எங்களுடைய குரல்களை நாங்களே உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு உக்ரேசம், ஒரு வெறி எங்களுக்குள்ள வருது. என்று சொன்னால் இங்கே உள்ள அரசியல்வாதிகளும் கூட அவர்களுக்கெல்லாம் வந்து அவள் சீரியஸாக அவர்கள் எங்களுக்கான ஒரு மனிதமான குரல்களை கொடுப்பார்களே ஒழிய அவர்களும் ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒருக்கா எங்களுடைய கதைகளை கேட்டு போயிட்டு அப்புறம் மறந்து விடுவார். ஒரு 15-20 வருடங்கள் தமிழ் மக்கள் இந்த ஓட்டு எடுத்து வருகின்ற அரசியல்வாதிகள் கூட அந்த அரசியல் அவர்களுக்கு அங்கே நடக்கின்ற கலை நிலவரங்கள் தெரியாது. அவர்களுக்கு நாங்கள் திரும்ப எடுத்து சொல்லுகின்ற பொழுதுதான் அவர்கள் அப்படி நடக்கின்றதா, இன்று கூட சொல்லுவார்கள், இலங்கையில பிரச்சனை தீர்ந்து விட்டதுதானே, இப்பொழுதெல்லாம் நன்றாக நடக்கின்றதுதானே, உங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை என்று சொல்கின்ற அரசியல்வாதிகள்லாம் அதிகமான அரசியல்வாதிகள். என்றால் அவர்களெல்லாம் தமிழ் மக்கள் இந்த வாக்குகளை எடுத்து இந்த ஒட்டாரியோவில் எலெக்ட் பண்ணுற அரசியல்வாதிகள் கூட இன்றைக்கு கூட அங்கத்தை நிலவரங்களை தெளிவாக புரிந்து கொள்ளாதது அது அவரோட பிழை இல்லை. அது அவர்கள் இங்கே உள்ள தங்களுடைய வேலைப்பாடுகள், தங்களுடைய மக்கள் இந்த பிரச்சனைகளை பார்க்கறதுக்கு தான் அவர்களுக்கு நேரம் இருக்கு. எங்களை மாதிரி உள்ளுக்குள்ள நாங்கள் உலகாலும் வெளியால நின்று மற்ற இனத்தை நம்பி எங்களுடைய இனங்களுக்கு குரல் கொடுக்கணும் என்ற அந்த அந்த போக்கை நாங்கள் மாற்றிருக்கிறோம். அதுக்கான ஒரு முதல் கட்டமாகத்தான் மார்க்கத்தினுடைய மாநகர சபைக்கு 2006ஆம் ஆண்டு நான் மார்க்க மாநகர சபைக்கு போட்டியிட்டு மார்க்கத்தில் நான் முதல் முறையாக ஒரு தமிழ் மகனாக அரசியலுக்கு பொது வாழ்க்கைக்கு நாங்கள் ஒரு இனத்திற்காக போராட வேணும், அல்லது ஒரு இனத்துக்கு குரல் கொடுக்கணும். எல்லா இனத்துக்கு நாங்கள் பல தேசிய இனங்களுக்கு இங்கேயும் பிரச்சனைகள் இருக்கின்றது. அப்போ நான் முதல்ல இந்த அரசியலை படிக்கணும், இந்த சிஸ்டத்தை படிக்கணும், இந்த ப்ரோசஸுக்களால் போகணும். மற்றது எங்களுக்கு நிறைய
நண்பர்கள், அரசியல் நண்பர்களை உருவாக்க வேண்டும். அதற்கூடாகத்தான் நாங்கள் பல விடயங்களை செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அப்போ அதுக்கு அதன்படி நான் மார்க்கத்துக்கு நான் வருகின்றேன்.